சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் தூக்கிலிடப்பட்ட 39 வயது கே தட்சணாமூர்த்தியின் உடல் சனிக்கிழமையான நேற்று ஜொகூரில் உள்ள அவரது இல்லத்தில் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. வெள்ளை சட்டை கருப்பு டை அணிந்த அவரின் உடலை சுற்றி மலர் வளையங்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இசைக்குழுவின் தாள ஒலியோடு சவப்பெட்டி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் தேவாலயத்தில் பிரார்த்தனை நடைபெற்றதுடன் உறவினர்கள் மலர்களை செலுத்தி அஞ்சலி செய்தனர். அதன்பின் சவப்பெட்டி உலுத்ராம் கத்தோலிக்க கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. நால்வரில் ஒரே மகனாகிய தட்சணாமூர்த்தி கடந்த 14 ஆண்டுகளாக சிங்கப்பூர் சிறையில் இருந்தார். 2015ஆம் ஆண்டு போதைப்பொருள் குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த வியாழக்கிழமை சாங்கி சிறையில் அவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த சம்பவம் சிங்கப்பூரின் மரண தண்டனை கொள்கையை மீண்டும் அனைத்துலக கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.